பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஏமாந்த மாதிரி யாருமே ஏமாற வேணாம்னு சொல்லி தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்னென்னா, இப்போ நாங்கள் துபாயில் இருந்தோம்னு சொன்னோம். யூகேயில் இருந்தோம், அதுக்கு முன்னாடி துபாயில் இருந்தோம். ஸோ அப்போ எப்படின்னா, வீட்டு ரெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் பே பண்ணலாம், அப்படி 2 பேமெண்ட் பே பண்ணலாம், இல்லாட்டி 4 பேமெண்ட்ஸ் பே பண்ணலாம். சிங்கிள் பேமெண்ட், 2 பேமெண்ட், இல்லாட்டி 4 பேமெண்ட். சிங்கிள் பேமெண்ட்னா பூரா இயருக்கு, ஃபுல் இயருக்கு சேர்த்து பே பண்ணிடுறது. 2 பேமெண்ட்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ். நாங்கள் 4 பேமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருந்தோம். அப்படின்னா 3 மந்த்ஸ். ஸோ நாங்கள் 3 மந்த்க்கு பே பண்ணியிருந்தோம் ஃபுல்லாக. ப்ளஸ் அட்வான்ஸும் பே பண்ணியிருந்தோம். இப்படி எப்படின்னா, நாங்கள் இருந்த வீடு எப்படின்னா, ஒரு அரபிக்கிட்டேருந்து ஒரு மலையாளி வீடு வாங்கி அவர் ஒரு வீட்டை டிவைட் பண்ணி விட்டிருந்தார் ரெண்ட்டுக்கு. ஸோ நாங்கள் இருந்துகிட்டு இருந்தப்போ 3 மந்த்ஸ்க்கு பே பண்ணிட்டோம். ஒரு 6 மந்த்ஸ் 7 to 7 மந்த்ஸ் இருந்திருப்போம். அப்புறம் திடீர்னு நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் காலி பண்ணுங்கள், அரபி காலி பண்ண சொல்கிறாரு, நீங்கள் காலி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு இன்னும் 2 மந்த்ஸ் இருந்துச்சு. நாங்கள் 3 மந்த்ஸ்க்கு பே பண்ணியிருந்தோம். 1 மந்த் தான் இருந்தோம். இன்னும் 2 மந்த்ஸோட ரெண்ட் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் அவர் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு வேறு வீடு நாங்கள் பார்த்து நான் சொல்கிறேன், சாவி கொடுக்காதீங்க, சாவி கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன ஹோல்டு, அவர் நம்ம பணம் இன்னும் 2 மாதம் பணம் ப்ளஸ் அட்வான்ஸ் அவர்கிட்ட இருக்குது, அவர் எப்படி திருப்பி கொடுப்பாரு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இவர் என் பேச்சை எப்போ கேட்பார், அவருக்கு பட்டு தான் அவருக்கு புத்தி வரும். என் பேச்சை கேட்கவே இல்லை. நான் எவ்வளோ தடவை சொன்னேன், கேட்கவே இல்லை, கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் எப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஆக்சுவலி பார்க்க போனால் எங்களுக்கு இன்னும் 2 மாதம் வாடகை இருக்குது பாக்கி. இருந்தாலும் 1ஆந்தேதி ஆனோடனே எங்கள் திங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அந்த வீட்டில், அது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டு வச்சுருந்தாரு. எவ்வளோ இது. நான் சொன்னேன், பாரு அவர் எப்படி இருக்கார், நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபுல் திங்ஸும் வெளியில். ஆக்சுவலி பார்க்க போனால் 2 மாதம் ரெண்ட் இன்னும் அவர் எங்களுக்கு கொடுக்கணும். வீடு இருக்குது எங்களுக்கு இன்னும் பாக்கி. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேறு வீடு பார்த்து போயிட்டோம். நான் இவருக்கு சொல்கிறேன், அவர்கிட்ட கேளுங்க எப்போ பணம் தருவாருன்னு சொல்லி கேட்டால், கேட்டுட்டு அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான், ஸோ அவர் அப்புறம் தருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொஞ்சம் இப்போ பணம் கஷ்டமா, ஸோ அவர் அப்புறம் தரேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெய்பர் இருந்தாங்களே, அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்டாங்க இவங்க ஃபோன் பண்ணி. ஸோ அவங்களுக்கும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படியே டைம் போயிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், போலீஸ்கிட்டையாவது போய் சொல்லுங்கள், நீங்கள் கீயும் கொடுத்துட்டீங்க, ஏதாவது ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டும் இல்லை உங்கள்கிட்ட, நீங்கள் ரெண்ட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட்டாவது போய் பண்ணுங்க, அப்போ தான் அவர் பணம் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஏமாற்றிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். இவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. இல்லை அவர் பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் போய் கேட்டால் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பார்த்தா ஆளே எஸ்கேப் ஆகிட்டார். யார் பணம்? எங்கள் 2 மந்த் வாடகை ப்ளஸ் அட்வான்ஸு, எங்கள் நெய்பரோட 2 மந்த் வாடகை ரெண்ட்டு ப்ளஸ் அட்வான்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வேறு கண்ட்ரிக்கே போயிட்டார். எப்படி? மலையாளி அவர். போய் பார்த்தா விசாரித்தா அவர் ஊரில் இல்லை, அவர் வேறு ஊர் போயிட்டாரே அவர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அவர் ஃபோனே இப்போ இல்லை, அவரை ரீச் பண்ணவே முடியல. அதான் சொல்லுவாங்க, கேளாத கடனும் கெடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் கேட்கவே இல்லை. கேளுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் விட்டுட்டார், பாவம்னு. இப்போ கேட்க போனால் ஆளே இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்காங்க உலகத்தில். இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எப்போவுமே நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம், இல்லை ஏதாச்சும் ஒருத்தங்க நம்மளுக்கு பணம் கடன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் வேணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா ஏதோ அவர் நம்புகிறேன், அதெல்லாம் நல்ல மனுஷன், அதெல்லாம் கேரண்டிலாம் கிடையாது யாருக்குமே. ஸோ ரிட்டன் டாக்குமெண்ட் வேணும், யாராச்சும் ஒரு சாட்சி வேணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி பணத்தை விட்டுட்டு ஏமாந்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய அவேர்னஸ் வீடியோ வரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.